புதிய தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு தொடங்கி இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இந்த மாநாடு தொடங்கி இருக்கிறது. இதில் தென் மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் அரசினுடைய மிக முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் நோக்கம் பொறுத்தவரையில் இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு மாநாடு தான். இந்த மாநாடு இப்போது தொடங்கக்கூடிய இந்த மாநாடு என்பது 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு மற்றும் தென்மண்டல குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து நேற்று மாலைதான் தனி விமானம் மூலமாக புறப்பட்டு இரவு 9 மணி அளவில் சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் அவரை தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மற்றும் பாஜக மாநில தலைவர் உள்ளிட்ட அதிமுக தரப்பிலும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் வரவேற்றார்கள். அதைத் தொடர்ந்து மாநாடு நடக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் விஜய் பூங்கொத்து கொடுத்து நேற்று வரவேற்றார். மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்த மாநாட்டில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, அதே போன்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக தெலுங்கானாவுடைய துணை முதலமைச்சர் விக்ரமர்கா கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய துணைநிலை கவர்னர்கள், லட்சத்தீவு அதிகாரிகள் மற்றும் அந்தந்த மாநில உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக இந்த மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். அதே போன்று கேரள முதலமைச்சரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆந்திர முதலமைச்சர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். கேரள முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீசன் ஆகியோர் நேற்று நள்ளிரவே அவர்கள் இந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த மாநாடு என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு பதிலாக புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்றிருக்கிறார். ஏற்கனவே புதுச்சேரி முதலமைச்சருக்கும் துணைநிலை கவர்னருக்கும் இடையான அதிகார பிரச்சனை என்பது ஒரு தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நிலையில்தான் மற்ற மாநிலங்களை பொறுத்தவரையில் முதலமைச்சர்களுக்கு அழைப்பு துணைநிலை மற்ற யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரையில் அங்கு கவர்னர் மற்றும் முதலமைச்சருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். அவருக்கு பதிலாக கைலாஷ்நாதன் புதுச்சேரியுடைய துணைநிலை கவர்னர் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் பொறுத்தவரை தற்போது தொடங்கியிருக்கூடிய இந்த மாநாடு மதியம் 1:30 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இதில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு, அதைத் தொடர்ந்து தென்மண்டல குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த தென்மண்டல குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் இந்த தென்மண்டல குழு கூட்டத்தின் தலைவராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜயும் உள்ளனர். இந்த மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையான இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நோக்கம் பொறுத்தவரையில் மாநிலங்களுக்கு இடையான ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடு, நீர் பங்கீடு, கல்வி, சுகாதாரம், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது உள்ளிட்டது குறித்தெல்லாம் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுவது வழக்கம். அதைத் தொடர்ந்து அதே போன்று இப்போது தொடங்கக்கூடிய இந்த மாநாட்டில் இது குறித்து விவாதிக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிலும் கூடுதல் பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடியது காவிரி விவகாரம், காவிரி நீர் பங்கீடு, அதே போன்று மேகதாது அணை விவகாரம் தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கும் நிலையில் அதற்கு மத்தியில் இந்த மாநாடு தொடங்கி இருப்பதால் இது குறித்தும் தமிழக அரசு தரப்பில் பேசப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் பூதாகரமாக மாறியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விசாரணை நடந்து முடிந்து அதனுடைய அறிக்கை கிடைத்த பின் இதை பற்றி பேசுவேன் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி பார்க்கும்போது இதை பற்றி அவர் தரப்பில் பேசப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இந்த மாநாடு கோவளத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இப்போது தொடங்கியிருக்கூடிய இந்த மாநாடு 1:30 மணி வரை நடைபெறும். இந்த மாநாடு மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் முதலமைச்சராக விஜய் பொறுப்புக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் மாநாடு என்பதால் முக்கியத்துவம் பெறுவதாக பார்க்கப்படுகிறது.